தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி காப்பார். என்னோடு பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுல அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய தேவன் அவருடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவருடைய முகத்திலிருந்து துடைத்து விடுவார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பகுதி இந்த 8ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா யார் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணத்தை ஜெயித்தவர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானா அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையில தேவ சமூகத்துல இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்துல கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய தேவன் யாரு, எப்படியாப்பட்டவர் என்பதை இந்த காலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 740 வருஷங்களுக்கு முன்பாக அவர் மரணத்தை ஜெயித்தவர் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த தேவன் தம்முடைய ஜனங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய முகத்திலிருந்து துடைத்து விடுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலையிலே பலவிதமான பாடுகள் வழியா, பலவிதமான நெருக்கத்தின் வழியாக, பலவிதமான பிரச்சனையின் வழியா, பலவிதமான குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக பிரியமான தேவ ஜனமே, உங்களோட வாழ்க்கையில பலவிதமான கண்ணீர்களோடு, பலவிதமான வேதனையோடு, பலவிதமான வியாக்குலத்தோடு நீங்கள் ஒருவேளை கடந்து போய் கொண்டிருப்பீங்களானால் நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், என்னைக்கு என்னுடைய கண்ணீருக்கு முடிவு உண்டாகும், என்னைக்கு என்னுடைய சிறையிருப்பு மாறும், என்னைக்கு நிலைமை என்னங்க மாறி மற்றவங்களை போல நானும் ஆசீர்வாதமா இருப்பேன் என்று சொல்லி இந்த காலையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன். அன்பான தேவ ஜனமே, நீங்க வேதத்திலே வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிக்கும் போது, அன்னாள் தேவாலயத்துக்கு வரும்போது மனம் பிரியமான உடைந்தவளா, மனம் கசந்தவளா, கண்ணீரோடு என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்தை கடந்து வந்தான். ஆனா அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிற அதே அதிகாரத்துல 16-18 வசனங்களை வாசித்து பாருங்க. தேவாலயத்துக்கு வரும்போது உடைக்கப்பட்டு பலவிதமான என்னங்க காயங்களோடு, பலவிதமான வேதனையோடு, பலவிதமான துன்பங்களோடு வந்த தேவனிடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவ போகும்போது அவ கண்ணீரோடு கர்த்தர் போக விடல. காரணம் என்னன்னா, சங்கீதங்களின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய தேவன், அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துருத்தியிலே பிடிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்ய வேண்டுங்க, அன்பான தேவ ஜனமே, கணக்கு கொடுக்கணும். 2வது, நம்ம விடுற ஒவ்வொரு சொட்டும் என்ன ஆகாதுங்க, கீழே விழாது, வீண் போவாது. தேவன் நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துருத்தியிலே பிடிச்சு வச்சிருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு நீங்க அவமானப்படுறீங்களோ, எவ்வளவு நீங்க பரிகாசம் பண்றீங்களோ, எவ்வளவு ஒடுக்கப்படுறீங்களோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வருவாரு. ஆகியால் இப்படி உன் நிலைமை இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கண்டிப்பா எங்க தலை குனிஞ்சு வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்க தலையை கர்த்தர் நிமிர்ந்திருக்க பண்ணுவாரு. ஏன்னா தாவீது சொல்லும் போது, அன்பான தேவ ஜனமே, 126ஆம் சங்கீதம் 4-6 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்தாலும். அன்பான தேவ ஜனமே, அப்படின்னா தாவீதுடைய வாழ்க்கை ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கண்ணீரோடு இருந்தது. ஏன்னா நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க பிரியமான தேவ ஜனமே, 2 சாமுவேலுக்கு எழுதினதான புத்தகம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் அவருக்கு விரோதமா எழும்பும் போது தாவீது என்ன பண்ண தெரியல, காலில் செருப்பு இல்லாம தலைமையில துண்டை போட்டுக்குன்னு ஒளிவ மலையை கடக்கும் போது கண்ணீரோடு கடந்தாரு.
ஆனா நாம விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என்ன ஆகாதுன்னா வீண் போவாதுங்க. காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. எசேக்கியா ராஜா கண்ணீரிட்டு தேவனிடத்துல அழுது கதறும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி. இந்த கால வேளையில பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவச்சனமே, ஏசாயா 60:20 சொல்லுது, உன் துக்க நாள் முடியும், உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தேவன் மாத்தி விடுவார். நீங்க தேவனுடைய சமூகத்துல தேவ பிள்ளைங்க என்ன செய்யுங்க, வலதுபுறம் இடதுபுறம் சாயாம கர்த்தரை முழு இருதயத்தோடு என்னங்க முழு நிச்சயத்தோடு விசுவாசிங்க. கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவார், என் கண்ணீரை துடைப்பார். ஏன்னா நீங்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்க வசனம் சொல்லுது, நம்முடைய தேவன் என்ன பண்ணுவாரா, அவருடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார். அங்க கண்ணீர் இனி இருக்காது, துக்கம் அங்க இருக்காது, வேதனை அங்க இருக்காது, மரணம் அங்க இருக்காது. பிரியமான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் தேவன் மாத்துவார். கண்டிப்பா இந்த காலையில அன்பான தேவ ஜனமே, நீ யோசிக்கிற எனக்கு விடிவுங்காலம் உண்டாவாதா, எனக்கு நல்லது நடக்காதா? கர்த்தர் இந்த காலையில சொல்றாரு, உன் வாழ்க்கையில கண்டிப்பா அன்பான தேவ ஜனமே தேவன் நன்மை செய்வார். உன் சிறையிருப்ப தேவன் மாத்துவார். உனக்கு நிச்சயமா அற்புதத்தை செய்வார். உன் கண்ணீருக்கு இந்த காலையில கத்த சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் பிரச்சனை மாறும். என்ன செய், தேவனுடைய வார்த்தைய விசுவாசிங்க. என்னிடத்துல ஒரு தாயார் வந்தாங்க, பல வருஷமா அன்பான தேவச்சனமே, அவங்க மகளுக்கு பிள்ளை இல்லை. அவங்க சொன்னாங்க, ஐயா என் மகளுக்கு பிள்ளை இல்லை, ஆகையால் என் மருமகனுக்கும் மகளுக்கும் அடிக்கடி மனஸ்தாபம், குடும்பத்துல நிம்மதி இல்லை, ஆகிய ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நான் சொன்னேன், நீ கவலைப்படாத. நம்ம வரும்போது அழுதுன்னு வந்தாங்க, கண்ணீரோடு வந்தாங்க. நான் சொன்னேன், கவலைப்படாத, கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ எவ்வளவு கண்ணீரிட்டு இருக்கிறியோமா, தேவன் அது தக்க பிரதிபலனை கண்டிப்பா அவனுக்கு தருவாருன்னு. சில மாதங்கள் விட்டு அன்பான தேவ ஜனம் எந்த தாய் அழுதுன்னு கண்ணீரோடு வந்தாங்களோ அதே தாய் சொன்னாங்க, என்ன திரும்ப சொன்னாங்க, ஐயா ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டார் ஐயா, என் பிள்ளை இப்போ 3 மாதம் முழுவாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம செத்த ஆண்டவரை ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆகையாலே அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்வார். நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாருங்க, நீங்க நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமா செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல பிதாவே, பரிசுத்தரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆகையால் பலவிதமான காயங்களாலும், பலவிதமான அவமானங்களாலும், பலவிதமான நிந்தைகளாலும், பலவிதமான வீண் வார்த்தைகளால காயப்பட்டு ஆண்டவரை வேதனையோடு கடந்து அன்றைய இந்த நாள்ல சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவருடைய காணப்படுகிற எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்க தேவன் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சிறையிருப்பை நீக்கி அவளுக்கு ஒரு அற்புதம் செய்து தேவன் எப்படி அண்ணாளுடைய கண்ணீரை துடைத்தீரோ, அவருடைய துக்கத்தை சந்தோஷமா மாத்தினீரோ, அதே போலவே இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்ட உடைக்கப்பட்ட உள்ளத்துல நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில அன்ற இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்துல நீர் அற்புதங்களை செய்து அவள் எதிர்பார்க்கிற நன்மையை தேவன் நீர் கட்டளையிடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும், வீடு வாசல தாரும். ஆண்டவரே கர்த்தாவே, நல்ல காலேஜுகள்ல சீட் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற அன்று கர்த்தாவே காலேஜுகள்ல அன்றைய நல்ல சீட்டுகளை தேவன் உண்டாக்குங்க. யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே ஃபெயில் ஆகி அன்றைய கர்த்தாவே துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை மீண்டும் அன்றைய பரீட்சை எழுதி பாஸ் ஆக அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா கண்ணீர்களை தேவன் துடைத்து அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு, உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா முடிவு உண்டு பண்ணுவார். நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய பிரியமுள்ள தொலைபேசியுடைய எண் எங்களுடைய யூடியூப் சேனல்ல டிஸ்பிளே ஆகிறது. நீங்க அதன் வழியா எங்களை அணுகலாம். இன்னும் நீங்க பிரியமுள்ள ஜெப குறிப்பு இருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் முகாந்திரமா நீங்கள் எங்களை அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தா தெரியப்படுத்தலாம்.
அதோடு கூட எங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21 நாள் 21 தேவ மனுஷர்கள் தேவ வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். ஆகையால நீங்கள் சமீபத்தில் இருப்பீர்களானால் வாங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்வார். தேவன் உங்களோடு வழி நடத்துவார். ஆமென்.